லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 18வது நாளில் இச்சைகளை மேற்கொள்கிற ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றும் தம்முடைய அன்பிலே மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers, 40 நாட்கள் நம்முடைய வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 18ஆம் நாள் தியானமாக இச்சையை மேற்கொள்ள செய்யும் ஜெபத்தை குறித்து பார்க்க போகின்றோம். இச்சை என்றால் என்ன? இச்சைக்கான அகராதி விளக்கம் அதிக ஆசை அல்லது தீவிரமான கட்டுப்பாடற்ற ஆசை அல்லது ஏக்கம் என்று சொல்லப்படுகிறது. நமது தேவைக்கும் அதிகமாக நாம் ஆசைப்படும் போதுதான் அது இச்சையாக மாறுகிறது. இச்சை என்பதற்கு போதும் என்ற மனமின்மை, இருப்பதை வைத்து திருப்தி இல்லாமை அல்லது பேராசை என்று கூட நாம் சொல்லலாம். இச்சை என்பது ஒரு பொருள் அல்லது ஒரு உணர்வை தீர்ப்பதற்கான சூழ்நிலைக்கு ஆழ்ந்த ஆர்வத்தை அல்லது ஏக்கத்தை உருவாக்குகின்ற ஒரு உணர்வாகும். மேலும் இச்சை என்பது பாலியல், பணம், பொருள் அல்லது பதவி போன்ற எந்த வடிவத்திலும் தோன்றலாம். 1 யோவான் 2:16 சொல்கிறது, இச்சை என்பது தேவனால் உண்டானது அல்ல, அது உலகத்தினால் உண்டானது. இதைத்தான் யாக்கோபு 1:14-16 வசனங்கள் சொல்கிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இந்த இச்சை குறித்து நாம் மோசம் போகாதபடிக்கு வேதம் நம்மை எச்சரிக்கவும் செய்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இச்சை என்பது பலவிதமான அடைமொழிகளுடன் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோமர் 7:5 பாவ இச்சைகள் குறித்து சொல்கிறது. ரோமர் 13:14 துர் இச்சைகள், 1 தெசலோனிக்கேயர் 4:4 மோக இச்சை, எபேசியர் 4:22 மோசம் போக்கும் இச்சைகள், 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்திற்குரிய இச்சைகள், 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சை, 1 பேதுரு 2:11 மாம்ச இச்சைகள், 2 பேதுரு 2:10 அசுத்த இச்சைகள், 1 யோவான் 2:16 மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், 1 யோவான் 2:17 உலகத்தின் இச்சைகள், யூதா 1:18 துன்மார்க்கமான இச்சைகள். இது போன்ற இச்சைகள் நம்மை அடக்கி ஆளாத வண்ணம் இவைகளை மேற்கொள்ளும் காரியத்தையே இச்சை அடக்கம் என்று சொல்லலாம். ஒருவன் தன் எண்ணங்களையும் செயல்களையும் தேவ ஒத்தாசையோடு கூட அடக்கி மேற்கொள்வதுதான் இச்சை அடக்கம். கலாத்தியர் 5:24 சொல்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஜான் வெஸ்லியின் தாயார் அவர் கல்லூரி மாணவனாய் இருக்கும்போது அவருக்கு கடிதம் எழுதும் போதெல்லாம் இப்படியாக எழுதுவார்களாம், மகனே, உன்னுடைய உள்ளத்தின் உறுதியை மேற்கொள்ள நினைக்கும் மாம்ச சிந்தனைகளுக்கு, மாம்ச இச்சைகளுக்கு நீ எச்சரிக்கையாயிரு. அது சாத்தானால் விதைக்கப்படுகின்ற ஒரு தீமையான விதை என்று சொல்லி என்று அவருடைய தாயார் இச்சை அடக்கத்தை போதித்ததாலும் ஜெபித்ததாலும் ஜான் வெஸ்லி பிற்காலத்தில் வல்லமையான ஒரு ஊழியக்காரராய் விளங்கினார். சரி, நாம் எவற்றையெல்லாம் இச்சிக்க கூடாது? தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் இச்சியாதிருப்பாயாக என்பதும் ஒரு கட்டளையாகும். யாத்திராகமம் 20:17 சொல்கிறது, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. நீதிமொழிகள் 6:25 உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே என்று சொல்கிறது. நீதிமொழிகள் 23:3 அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே என்று சொல்கிறது. தீத்து 1:7 இழிவான ஆதாயத்தை இச்சியாதே என்று சொல்கிறது. அநேகர் இன்று பாவத்தில் விழுந்து போகிறதற்கு கண்களின் இச்சை முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஆகவே நாம் எதை பார்க்கின்றோம், எப்படி பார்க்கின்றோம் என்பதில் கவனம் செலுத்தாவிட்டால் நாம் பார்க்கும் காரியங்களால் நம் வாழ்க்கையே பாதிப்படைய நேரிடும்.
மத்தேயு 6:22-23 சொல்கிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், சிம்சோன் தேவன் அவரை குறித்து பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்று அறிந்திருந்த போதிலும் கண்களின் இச்சையினால் பாவத்திற்கு தன்னை விட்டு கொடுத்தார். அதனால் தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற முடியாமல் போனது. உலகத்தின் முதல் மனுஷியாகிய ஏவாள் தன் கண்களின் ஆசையினால் பாவத்தில் விழுந்து தன் ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போனாள். ஆதியாகமம் 3:6 சொல்கிறது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். பாருங்கள், இந்த ஏவாள் தன் கண்களை தவறாக பயன்படுத்தியதால் தேவன் புசிக்க கூடாது என்று விளக்கின கனியை பார்த்தது மாத்திரமல்ல, அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்து முழு உலகத்தையும் பாவத்தின் கீழ் தள்ளிவிட்டாள். இதனால் தேவனோடு கூட உலாவுகின்ற பாக்கியத்தையும் தேவன் தந்த அளவில்லாத ஆசீர்வாதங்களையும் இழந்து போனார்கள். தாவீது ராஜா யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய அவர் தன் கண்களின் காட்சியினால் மாபெரும் தவறு செய்தார். அடுத்தவருடைய மனைவியை அபகரித்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் அந்த ஸ்திரீக்காக அவளுடைய கணவனாகி உரியாவையும் தந்திரமாக யுத்தத்தில் கொல்ல கட்டளையிட்டார். கண்பானவர்களே, தாவீது கர்த்தருக்கு பிரியமானவர்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்தான், ராஜாவாக இருக்க கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்தான். ஆனால் தாவீதனுடைய இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது என்று 2 சாமுவேல் 11:27 சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, பார்க்கிறதற்காகத்தான் தேவன் நம்மை கண்களோடு படைத்திருக்கின்றார். ஆனால் எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்ற அறிவையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இல்லையா? ஆதலால் கண்டதெல்லாம் காட்சி, காண்பதையெல்லாம் அடைய வேண்டும் என்று எண்ணாமல் பார்க்கின்ற காரியத்தில் ஞானத்தோடு நடந்து கொள்வது அவசியம். காரணம், அவைகள் நம்மை நியாய தீர்ப்பிலே விட்டுவிடும். அநேகர் இன்று பாவத்தில் விழுந்து போகிறதற்கு கண்களின் இச்சை முக்கிய காரணமாக இருக்கின்றது. எனவே நாம் எதை பார்க்கின்றோம், எப்படி பார்க்கின்றோம் என்பதில் கவனம் செலுத்தாவிட்டால் நாம் பார்க்கின்ற காரியங்களால் நம் வாழ்க்கையே பாதிப்படைய நேரிடும். சரி, அப்படியானால் இப்படிப்பட்ட கண்களின் இச்சையிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றீர்களா? சங்கீதம் 119:37 சொல்கிறது, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்றார். கண்களின் இச்சையினால் பாவத்தில் விழுந்த தாவீது ராஜா தான் செய்த தவறை உணர்ந்த போது எவ்வளவு அழகாக ஜெபிக்கின்றார் பாருங்கள். மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். ஆம், முதலாவது நம்முடைய குறைகளை, பலவீனங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து நம்முடைய இயலாத நிலையை அவரிடத்தில் ஒப்புவித்து அவருடைய உதவியை, ஆலோசனையை, அவர் கொடுக்கின்ற பலத்தை நாம் நாட வேண்டும். இப்படியாக தேவபக்தியுள்ள ஒரு சகோதரர் தேவனிடத்தில் ஜெபம் செய்து அதன் மூலமாக அவர் பெற்றுக்கொண்ட கிருபை என்ன தெரியுமா? எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அவர் மனதிலே அவருடைய சகோதரியின் முகத்தை, தாயினுடைய முகத்தை முன்பாக வைத்து அவர்களை பார்ப்பாராம். அதே எண்ணத்தோடுதான் அவர்களுடன் பேசுவாராம். இதனால் அவரால் கண்களின் இச்சையிலிருந்து விலகி தன்னை பரிசுத்தமாக காத்து கொள்ள ஏதுவாக இருந்ததாம். வேதத்தில் யோபு பக்தன் என் கண்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆதலால் நம்முடைய கண்களை கண்களின் இச்சைகளுக்கு முற்றிலுமாக விலக்கி பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். பணத்தின் மீதான இச்சை. இந்த உலகத்தில் வாழ கண்டிப்பாக நமக்கு பணம் தேவை. பஸ்ஸில் போனால் பணம் தேவை, ஓட்டல் போனாலும் பணம் தேவை, படிப்பதற்கு பணம் தேவை, திருமணம் செய்ய பணம் தேவை, மருந்து வாங்க பணம் தேவை, காலையில் காஃபியில் ஆரம்பித்து இரவிலே நிம்மதியாக உறங்க கரண்ட் தேவை, அதற்கும் பணம் தேவை. இப்படியாக நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு பணம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. பணம் கண்டிப்பாக நமக்கு தேவைதான். ஆனால் பணமே நமக்கு வாழ்க்கையாகாது. பணத்தை நம்பி பணத்தை மாத்திரம் குறிக்கோளாக வைத்திருக்கிற மக்களை பார்த்துதான்
வேதம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இப்படியாக பணத்திற்காக ஆசைப்பட்டவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? யூதாஸ் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். தினமும் இயேசுவின் போதனைகளை, சத்தியங்களை கேட்டவர். ஆனால் சாத்தான் யூதாஸை ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டு சென்றது பண ஆசையை காட்டித்தான். அதன் விளைவாக அவர் நான்று கொண்டு செத்தார் என்று வேதம் சொல்கிறது. கேயாசி மாபெரும் தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் கூடவே இருந்தவர். பண விஷயத்தில் எலிசாவின் சிந்தை வேறாக இருந்தது, கேயாசியினுடைய சிந்தை வேறாக இருந்தது. பிசாசானவன் பண ஆசையை கேயாசிக்குள் தூண்டி அவருடைய மகிமையான பணியில் மாசு உண்டாக்கி விட்டான். அதன் விளைவாக அவர் குஷ்டரோகி ஆனார். ஹனனியாவும் சப்பீராலும் அப்போஸ்தலர் காலத்தில் முதல் சபையை சேர்ந்தவர்கள். பணத்தின் மேல் உள்ள ஆசையால் காணிக்கை விஷயத்தில் வஞ்சகம் செய்து சாபத்திற்குள்ளானார்கள். எபிரேயர் 13:5 சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இப்படி பணத்தின் மீதான இச்சை குறித்து சொல்லும் போது நான் படித்த கதை ஒன்று எனக்கு நினைவிற்கு வருகிறது. 3 நண்பர்கள் மலை ஒன்றின் மேல் புதையல் இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டு மலையின் மேல் ஏறி புதையலை தோண்டிக் கொண்டிருந்தார்களாம். அவர்களுக்கு மிகுந்த உடல் சோர்வு ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் நோக்கி, நம்மில் ஒருவர் மலைக்கு கீழே சென்று உணவு ஏதாவது வாங்கி வரலாம், மற்ற இருவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கலாம் என்று பேசி அதன்படி ஒரு வாலிபன் புறப்பட்டு சென்றானாம். மற்ற இருவரும் கீழே சென்ற நமது நண்பன் மலைக்கு மேலே வரும்போது அவனை அடித்து கொன்று விடுவோம், அவனை கொன்றுவிட்டால் புதையலை 2 பங்காக்கி நாமே எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணி திட்டமிட்டபடியே அவனை அடித்து கொன்றும் விட்டார்களாம். சிறிது நேரத்தில் 2 பேரும் வாயிலிருந்த நுரை தள்ளி இறந்து விட்டார்கள். உணவு வாங்கி வந்தவன் 2 பேரையும் கொன்றுவிட்டு புதையலை ஒரே பங்காக்கி தானே முழுவதும் எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணி வாங்கி வந்த உணவில் விஷத்தை கலந்து வைத்திருந்தான். ஆக மொத்தம் நன்றாக வாழ வேண்டிய இந்த 3 வாலிபரும் பணத்தின் மேல் உள்ள இச்சையினால் தங்கள் உயிரை இழந்தனர். ஆம், இச்சை என்பது நமது வாழ்வில் பெரும் விபரீதத்தை ஏற்படுத்திவிடும். இச்சை ஒரு 3 எழுத்து சொல்லாக இருந்தாலும் அது ஏற்படுத்தும் விளைவு படு பயங்கரமாக இருக்கின்றது. உணவின் மீதான இச்சை. உதாரணமாக, உணவின் மீதான ஆசை என்பது தேவைக்கான உணவை தேடுவதிலிருந்து வேறுபட்டதாகும். நம் தேவைக்கு பசியை போக்கிக் கொள்வதற்காக சாப்பிடுவது இச்சை அல்ல. ஆனால் அதே சமயம் எப்போதும் உணவை குறித்த எண்ணமும், மேலும் விதவிதமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று அதை குறித்தே யோசித்துக் கொண்டிருப்பதும், மற்றவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்று ஆராய்ச்சி செய்து அதை போலவே நானும் சாப்பிட வேண்டும் என்று எண்ணுவதும் உணவின் மேலுள்ள இச்சையாகும். நீதிமொழிகள் 23:2 சொல்கிறது, நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்று என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. நாம் சாப்பாட்டுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்து சோதனைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அநேக குடும்பங்கள் இன்று தின்று கெட்ட குடும்பங்களாக இருக்கின்றன. கடன் வாங்கியாவது தினந்தோறும் கறி மீன் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் உண்டு. சிலருக்கு எவ்வளவுதான் வீட்டில் சமைத்தாலும் திருப்தி இல்லாமல் ஓட்டலிலே போய் சாப்பிடுகிறவர்கள் உண்டு. சாப்பிடுவது தவறல்ல, ஆனால் பெரும் தீனி கொல்லும் கொடிய பாவங்களில் ஒன்று என்கின்றார் டாக்டர் பில்லி கிரகம். இந்த உலகத்திற்கு சோதனையே சாப்பிடுவதில் தானே ஆரம்பித்தது. ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் எல்லா ஆளுகையும் கொடுத்து ஆசீர்வதித்து ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம்தான் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் கண்களின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் இடம் கொடுத்து தேவன் விலக்கிய கனியை ஆவலோடு புசித்தார்கள். சோதனையில் தோல்வி அடைந்தார்கள். பாவம் இந்த பூமியில் அவர்கள் மூலமாக பிரவேசித்து விட்டது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏசா வேட்டையாடி வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு பழகினவர். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை செய்து விட்டார்.
ஏசாவை குறித்து எபிரேயர் 12:16-17 வசனங்கள் சொல்கிறது, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, சாப்பிடுகிறது நல்லதுதான். ஆனால் அதிகமாக சாப்பிடுவதும் சாப்பாட்டிற்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுப்பதும் தான் தவறு. அவ்வப்போது நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிப்பதும் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். சரி, இந்த இச்சையின் விளைவுகள் என்ன? ஒருவனுக்கு பாவ சோதனைகளை கொண்டு வருவதே அவனுடைய உள்ளான இச்சைதான். யாக்கோபு 1:14 சொல்கிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகின்றான். இச்சையின் இறுதி பலன் மரணம். யாக்கோபு 1:15 சொல்கிறது, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சைகளை நிறைவேற்றும் உள்ளான எண்ணத்துடன் வெளிப்படையாக பக்தியாக நாம் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் வீணாய் போய்விடுகிறது. யாக்கோபு 4:3 சொல்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சரி, இந்த இச்சையை மேற்கொள்வது எப்படி? இச்சைகளின் ஆரம்பமே அது சம்பந்தமான எண்ணங்களும் சூழ்நிலைகளும் தான். எனவே அவற்றில் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இச்சை அடக்கம் என்பது ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது டெம்பரன்ஸ் என்ற வார்த்தைகளில் குறிப்பிடப்படுகிறது. அப்போஸ்தலர் பவுல் ஆவியின் கனிகளை குறித்து எழுதும் போது இச்சையடக்கம் என்னும் ஆவியின் கனியை குறித்தும் எழுதியிருக்கின்றார். ஆவியின் கனி வரிசையில் இச்சையடக்கம் என்பது கடைசியாய் பட்டியலிடப்பட்டுள்ள காரணத்தினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதன் முக்கியத்துவத்தை ஒருபோதும் நாம் கடைசி நிலைக்கு தள்ளிவிடவே கூடாது. காரணம், ஆவியின் கனி என கலாத்தியர் 5:22-23 ஒரு பட்டியலே கொடுக்கப்பட முக்கிய பின்னணியே இந்த இச்சையடக்கம் என்ற காரியம்தான் என்பதை அதன் முன்னும் பின்னும் உள்ள 14 மற்றும் 25 வசனங்களிலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9:25 சொல்கிறது, பந்தயத்திற்கு போராடுகின்ற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்தில் யார் முதலாவது யார் இரண்டாவது வருகிறார்களோ அவர்கள் மட்டுமே பரிசை பெறுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தில் யார் யார் தங்கள் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கின்றார்களோ அத்தனை பேருமே கர்த்தரிடத்திலிருந்து பரிசை பெறுவார்கள். 2 தீமோத்தேயு 4:8 சொல்கிறது, நீதியின் கிரீடத்தை எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னத்தை விரும்பும் யாவருக்கும் அதை தருவார் என்று. அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி ஓட வேண்டும் தெரியுமா? முதலாவது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9:24 சொல்கிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேகர் நோக்கமில்லாமல் ஓடுகிறார்கள், நம்பிக்கை இல்லாமல் வாழுகிறார்கள். நீங்களோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பாஸ் பண்ணத்தக்கதாக படியுங்கள். வேலை கிடைக்கத்தக்கதாக முயற்சி செய்யுங்கள். சிலர் தங்களுடைய ஓட்டத்தை தடபடலாக ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பத்தில் உற்சாகத்தோடு ஓட்டத்தை ஆரம்பித்த முயல் கொஞ்ச நேரத்திற்கு பின்பு தூங்கிவிட்டது. அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் 3:3 கலாத்தியரை பார்த்து கேட்டார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ என்று. சாலமோன் ராஜா தன் ஓட்டத்தை மிகவும் பக்தியாய் ஜெபத்தோடு ஆரம்பித்தார். எருசலேமின் தேவாலயத்தை கட்டினார். ஆனால் முடிவிலே அந்நிய ஸ்திரீகள் அவரை வழிவிலகி போக பண்ணினார்கள். பாருங்கள், எபிரேயர் 11 வரும் விசுவாச வீரர்களுடைய பெயர் பட்டியலிலே அவர் பெயர் இல்லை. தடம் புரண்டு போனார். சாதாரணமாக உலக பிரகாரமான ஓட்டத்தில் ஓடுகிறவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக ஓடுகிறார்கள். ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி நம்முடைய இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். இரண்டாவது,
இலக்கை நோக்கி ஓட வேண்டும். பிலிப்பியர் 3:13-14 சொல்கிறது, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஓட்ட பந்தயத்திற்கு ஒரு இலக்கு உண்டு. ஏனோ தானோ வென்று மனம் போல யாரும் ஓட மாட்டார்கள். உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையிலே கிறிஸ்து இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஒரு பஸ்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எங்கே போகிறது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி டிரைவர் ஓட்டி செல்கின்றார். சாத்தான் உலக ஆசைகளையும் இச்சைகளையும் விசுவாசிகளிடம் காண்பிக்கிறதுனால் அநேகர் தங்களுடைய இலக்கை தவறவிட்டு பின்மாற்றத்திற்கு போய்விடுகிறார்கள். 2 தீமோத்தேயு 4:10 தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று சொல்கின்றார். எத்தனையோ பாடுகள் அப்போஸ்தலர் பவுலுடைய பாதையில் குறுக்கிட்ட போதும் அவர் தனது இலக்கை விட்டு கண்களை திருப்பவே இல்லை. அதனால்தான் ரோமர் 8:36 உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே என்று அவரால் சொல்ல முடிந்தது. மூன்றாவதாக, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுங்கள். நீங்கள் ஓடும்போது ஒருபோதும் பின்னிட்டு பார்த்து விட்டு வந்த பாவ சந்தோஷங்களை நினைக்காதிருங்கள். தேவதூதன் லோத்துவிடம் திட்டமாய் சொன்னார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆனால் லோத்தின் மனைவியினுடைய உள்ளமோ சோதோமில் இருந்தது. பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நீங்கள் ஓடும்போது பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று எபிரேயர் 12:1 நமக்கு வலியுறுத்துகின்றது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டு ஓடுங்கள். நீங்கள் நித்திய ஜீவனை பெறும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். சமாதானமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆதலால் பின்னானவைகளை மறக்கிறது மட்டுமல்ல, முன்னானவராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள். நான்காவதாக, இச்சை அடக்கத்தோடு ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9:25 சொல்கிறது, பந்தயத்திற்கு போராடுகின்ற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். என கண்பானவர்களே, கிறிஸ்தவ ஓட்டத்தில் இச்சையடக்கம் என்பது மிகவும் அவசியமானது. ஒரு கிணற்றின் மேல் ஏராளமான பறவைகள் பறக்கலாம். ஆனால் அந்த பறவைகள் கிணற்றில் அமருமானால் சற்று நேரத்திற்கெல்லாம் அது அங்கே எச்சமிடும். அதிலுள்ள நுண்ணிய ஆலமர விதைகள் கிணற்றின் சுவரிலே தங்கும். மழை பெய்யும் போது அது முளை தெலும்பி நாளடைவில் முழு கிணற்றையும் தூர்த்து போடும். இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படியே துர்ந்து போகும். எண்ணங்களிலே வருகின்ற இச்சைகளை நாம் முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். 2 கொரிந்தியர் 10:5 இதைத்தான் சொல்கின்றது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துங்கள் என்று. ஒருவர் நிறைய படித்திருக்கலாம், பணம் பொருள் சம்பாதிக்கலாம், பேர் புகழ் இருக்கலாம், நிறைய ஆஸ்திகள் இருக்கலாம். ஆனால் தன் உள்ளத்தை அடக்கி வைக்க தெரியாவிட்டால் அந்த மேன்மை எல்லாமே வீண்தான். நீதிமொழிகள் 16:32 சொல்கிறது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகின்றவனே உத்தமன். ஒவ்வொரு சரீரத்திலும் இரத்தத்திலும் நோய் கிருமிகளை எதிர்த்து போராடி அவைகளை அழிக்கும் கிருமிகள் உண்டு. அந்த கிருமிகள் சக்தியற்று போனாலோ அல்லது அவைகளுடைய எண்ணிக்கை குறைந்து போனாலோ சரீரத்தில் பலவிதமான நோய்கள் ஏற்பட்டு ஆரோக்கியத்தை அழித்துவிடும். அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவ எதிர்ப்பு விசை இயங்க வேண்டும். தவறான குணங்களை, தவறான ஆசைகளை, தவறான செயல்கள் மேல் உள்ள ஆர்வங்களை, தவறான நோக்கங்களை எதிர்க்கும் வலிமையான ஒரு சக்தி நமக்கு வேண்டும். அந்த எதிர்ப்பு விசை இல்லாமல் போனாலோ வலிமையற்று போனாலோ பலவித தவறுகளும் குற்றங்களும் தீங்கான விஷயங்களும்
ஆகாத இச்சைகளும் நம்மை அடக்கி ஆளுகிறதாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்தரங்கமாக அல்லது வெளியரங்கமாகவோ இந்த இச்சைகளுடன் நாம் போராடி கொண்டிருந்தால், இன்றே நம்மை பரிசுத்த ஆவியானவருடைய கையில் ஒப்பு கொடுத்து நம்மை அலைக்கழிக்கும் இச்சைகளை நம் உள்ளம் திறந்து அவரிடத்தில் அறிக்கையிட்டு அனுதினமும் கிறிஸ்துவுக்கு முன்பாக உண்மையுடன் வாழ நம்மை அர்ப்பணித்து இயேசுவுக்காக நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் பொறுமையோடும் இச்சையடக்கத்தோடும் ஓடுவோமானால் நமக்கு வெற்றியை தந்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த லென்த் காலத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்க விசுவாசத்தை தூண்டுகிறதாக, உங்க ஜெப வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறதாக இருந்து கொண்டிருக்கிறது நம்புகிறேன். காரணம், ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை குறித்து ரகசியங்களை, மறைப்பொருட்களை ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறபடினால்தான் ஜெபம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் பேசப்படுகிறது. ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? நாம் தேவனோடு பேசுகிறதும் தேவன் நம்மோடு பேசுகிறது தான் ஜெபம். இந்த ஜெபம் தலைப்பு எதை குறிக்கிறது? தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் அன்பானவர்கள், இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு நாம் தியானித்தோம். இச்சையை மேற்கொள்ளுகிற ஜெபம். 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் தேவனுக்குரியதானது அல்ல, இவைகள் உலகத்திற்கு உரிதானவைகள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மேலும் பணத்தின் மேல் இச்சை, உணவு மேல் இச்சை, மற்றொருக்கு சொந்தமான காரியங்கள் மேல் இச்சிக்கிறது, இது பிதாவுக்கு உரிதானது அல்ல, இவைகள் மாம்சத்தின் சிந்தை என்பதை வெளிப்படுத்துகிறது. ரோமர் 8:7 சொல்லுகிறது, மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது தெரியுமா? ரோமர் 8:8 சொல்லுகிறது, மாம்சத்தின் சிந்தை உடையவர்கள் தேவனை பிரியப்படுத்த மாட்டாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆதல்தான் மத்தேயு 26:41 படிப்பினால், நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது. அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை தேவன் ஆவிக்குள் நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஆவியிலே நடத்தப்படுகிற அனுபவம்க்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் வலியுறுத்துகிறது. ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். ரோமர் 8:14 சொல்லுகிறது, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8:15 சொல்லுகிறது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற பாக்கியத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் அழைக்கத்தக்கதாக, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஒரு பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படி நாம் ஜெபம் செய்வோம், அதற்காக பிரயாசம் எடுப்போம். நாம் ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கருத்தை நான் வைக்கிறேன். நான் மனதில் இருக்கிற கலக்கங்களை அறிவேன், என் மனதில் இருக்கிற வேதனைகளை அறிவேன். அப்பா, நீ சொன்னீர், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். ஆம் சுவாமி, மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், ஆனால் எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறேன். பவுல் சொன்னதை போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவன் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னதை போல, எந்தெந்த காரியங்கள் அவர்கள் பலவீனத்தோடு இருக்கிறார்கள், எந்தெந்த காரியங்கள் அவர்களால் மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள், அந்தந்த காரியத்திலே உடைய ஆவியினால் நிறைத்து, உடைய வல்லமையால் நிறைத்து அவைகளை மேற்கொள்ள கிருபைத்தாங்க. அவர்களை சோதிக்கிற எல்லா மாம்சன் சிந்தையை அகற்றி போடுங்க. சந்தோஷமான நாட்களை, மனமகிழ்ச்சியான நாட்களை காண கேட்க கிருபைத்தாங்க. பரலோகத்தின் இன்பத்தை
பரலோகத்தின் மகிழ்ச்சியை, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தின் உடையவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. இயேசு மூலமாக எடுக்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர் இடத்துல இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.